ராஜீவ் அப்படின்னு ஒரு 6 வயசு பையன் இருந்தான். அவனுக்கு அவனோட தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும். தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னால் தாத்தாவும் பாட்டியும் கதை சொல்லுவாங்க. காலையில் எழுந்ததும் அவங்க கூட வாக்கிங் போவான். அவங்கக்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். அவங்களும் சிரிச்சிட்டே பதில் சொல்லுவாங்க. ராஜுவோட தாத்தா புறா ஒன்று வளர்த்தாரு. ஆச்சரியம் என்னென்னா, அதுக்கு அவர் கூண்டு வைக்கவே இல்லை. புறா தினமும் அவர் வீட்டுக்கு வரும். அவர் புறாவுக்கு தானியமும் கொஞ்சம் தண்ணியும் வைப்பார். நாள் தவறாமல் அதுவும் அதையெல்லாம் கொத்தி சாப்பிட்டுட்டு அவர் கை நீட்டினதும் வந்து உட்காந்துக்கும். இதை தினமும் பார்த்துட்டு இருந்த ராஜுவுக்கு ஆச்சரியமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அவன் தாத்தா கிட்ட, எப்படி தாத்தா இந்த புறாலாம் நீங்கள் கை காட்டினதும் வந்து அழகாக உட்காந்துக்குது, எனக்கும் ஆசையாக இருக்குது, நான் கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது, எனக்கு ஒரே ஒரு புறா பிடிச்சி தரீங்களா, நான் அதை பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் கூண்டில் வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு மழலை குரல்ல அழகாக கேட்டான். தாத்தா உடனே சிரிச்சுக்கிட்டே, கண்ணா, புறாலாம் எப்படி தானா இங்கே வருதுன்னு உனக்கு நான் சொல்கிறேன். ஒரு நாள் புறா ஒன்று அதோட காலில் அடிபட்டு பறக்க முடியாமல் நம்ம வீட்டு வாசலில் விழுந்து கிடந்துச்சு. அதை கவனிச்சனா என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் புறாவை வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போனேன். வைத்தியர் அந்த புறாவுக்கு மருந்து வச்சு கட்டு போட்டு விட்டார். அதை கவனமாக பார்த்துக்கோங்க, நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு கொடுங்க, சரியாயிடும்னு சொன்னார். நானும் அதே மாதிரி பண்ணேன். கொஞ்ச நாள் புறா நம்ம வீட்டில் தான் வச்சுருந்தேன். நாள் போக போக நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரியே அதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுவும் என்னை கண்டா ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோன்னு உணர்ந்துச்சு. அது என்னோட பழக ஆரம்பிச்சுது. நான் நினச்சேன் புறாவுக்கு கால் சரியானதும் அது என் கூடவே இருக்கும்னு. ஆனால் நான் நினச்ச மாதிரியே நடக்கலை. அது கால் தேர்னோடனே என்னை விட்டுட்டு பறந்து எங்கேயோ போயிட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் அந்த புறாவை நான் பார்க்க போகிறதே இல்லை அப்படின்னு நினச்சேன். நாம் என்ன தான் பாசமாக நடந்துக்கிட்டாலும் அது நம்மளை மறந்து பறந்து போயிட்டு பாரு, நாம் அது கூண்டிலே வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் காலைல நம்ம வீட்டு தோட்டத்தில் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்போது ஒரு மரத்தில் புறா ஒன்று ரொம்ப நேரமாக உட்காந்துருந்த பார்த்தேன். திடீர்னு எனக்கு ஏதோ சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அதே சமயம் அந்த புறா தான் நம்ம வீட்டில் இருந்த புறாவான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. உடனே நான் அது என்னை பார்க்கும்போது என்னோடய கையை நீட்டினேன். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா, அந்த புறா என்னை நோக்கி பறந்து வந்துச்சு. என் மேலே வந்து உட்காந்துச்சு பாரு. உடம்பெல்லாம் சிலுத்து போயிடுச்சு. சொல்ல முடியாத சந்தோஷம். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு எனக்கு. நம்ம அன்புக்குரியவங்க நம்ம கூட தான் இருக்கணும்னு அவங்கள நம்ம கட்டி போட நினைக்கக்கூடாது. அந்த பறவை மாதிரி அவங்கள பறக்க விட்டுட்டோன்னா நம்மளோட அன்பே அவங்கள நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். ராஜு, நீயும் என்ன மாதிரி அந்த பறவைக்கு சாப்பாடு கொடு, அதை பிடிச்சி வைக்காமல் பறக்க விடு, ஒரு நாள் அதுவே உன்கிட்ட வரும்னு சொன்னார். ராஜுவும் சரின்னு சொல்லி துள்ளி குதிச்சான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.